கட்டுல இருந்தவங்கள, இப்படியாப்பட்ட நிலைமையில இருந்தவங்களை எல்லாம் ஆண்டவர் விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. ஆமா, அது மாத்திரம் இல்ல, எத்தனையோ காலமா குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து இன்னைக்கும் இந்த இடத்துல சாட்சியா வச்சிருக்கிறாரு. நிறைய பேருக்கு பெண்களுக்கு ஆக வேண்டிய காரியங்கள்ல கூட பிளட் போய்கொண்டே இருக்கிற அந்த சூழ்நிலை கூட இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் அவங்களுக்கு சுகத்தை கொடுத்தாருன்னு பைபிள்ல இருக்குது. அதே சம்பவம் இங்க வந்திருக்கிற சகோதரருடைய வாழ்க்கையில கூட நடந்திருக்கிறது. இயேசு என்கிறவர் நல்ல ஒரு சுகத்தையும் நல்ல ஒரு பலத்தையும் ஆண்டவர் கொடுத்து இன்னைக்கும் அவங்கள சாட்சி வச்சிருக்கிறாரு. சரீரத்துல உறுப்பு இல்லைனாலும், உறுப்பு அழிஞ்சு போயிருந்தாலும் அவர்களை குணமாக்கி, அவர்களை இயேசு விடுதலையாக்கி இன்றைக்கு அற்புத அடையாளங்களோடு கூட எங்க இடத்துல, அதாவது உங்க இடத்துல நிக்க வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் நான் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, எந்த காசு பணமும் தேவை கிடையாது. ஆமா, உங்ககிட்ட நாங்க எதுவுமே எதிர்பார்க்கல. இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட எந்த பணமும் எதிர்பார்க்கல. உலகத்துல இருக்கிறதான மனிதனுக்காக அவன் நல்லா இருக்கணும், அவன் சுகமா இருக்கணும், அவன் சந்தோஷமா இருக்கணும் என்று சொல்லி பரலோகம் என்கிறதான ராஜ்யத்தை விட்டு, பரலோகம் என்கிறதான ஸ்தானத்தை விட்டு உனக்காக எனக்காக இந்த பூமியில இறங்கி ஒரு மனிதனாக, சராசரி ஒரு மனிதனாக உன்னை போல என்ன போல அவர் அவதரித்து நீ பட வேண்டிய அந்த பாடுகளை, நீ பட வேண்டிய அந்த கஷ்டங்களை, நீ பட வேண்டிய அந்த துன்பங்களை, நீ சிலுவையில் அடிக்கப்பட வேண்டிய அந்த காரியங்களை நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல உனக்காக எனக்காக மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்று வேதம் பதிவு செய்கிறது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, மனுஷன் மரித்தால் இன்னொரு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கை எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இது நீயே நானும் தான் சூஸ் பண்ண முடியும். நரகமா அல்லது பாதாளமா? இந்த ஆத்துமா உயிரோடு இருக்கும் போதுக்கு அதுக்கு ஜீவன் இருக்குது. மரித்த பிறகு ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு அந்த ஆத்துமா வாழ போகுது. அந்த ஆத்துமா வாழ்வதற்கு நீயே நானும் இந்த ஆத்துமா, ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆயத்தப்படுத்தணும். அதுக்காக தான் இங்க நாங்க மைக்க பிடிச்சி உங்களுக்காக கத்திட்டு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லத்துக்கு முன்னாடி, ஆண்டவரை பத்தி பாடுகிறதுக்கு முன்னாடி, இயேசுவை பத்தி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி, இவைகள் எல்லாம் நாங்க உங்களுக்கு ஏன் சொல்லுகிறோம், எதுக்கு சொல்லுகிறோம் என்று சொன்னால், காசு பணம் எதுவுமே தேவை கிடையாது. நீயே நானும் வாழத்துக்காகவே பிறந்தோம் என்று சொல்லி வேதத்துல இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து வாழத்துக்காக பிறக்கல, அவர் மரிக்கிறதுக்காகவே பிறந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகையால இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு நடந்த அந்த மாற்றங்கள், எங்களுக்கு நடந்த அந்த அற்புதங்கள் உங்களுக்கும் நடக்கும் என்று நாங்கள் விசுவாசத்தோடு கூட நிற்கிறோம். ஏன் தெரியுமா? எங்களுக்கு நடந்திருக்கிறது. நாங்க பெற்ற இந்த இன்பத்தை, நாங்க பெற்ற இந்த சந்தோஷத்தை, நாங்க பெற்ற இந்த விடுதலையை உங்ககிட்ட நாங்க பகிர்ந்து கொள்ளும்படியாதான் வரும். நீங்களும் இந்த இயேசுவை ஏற்றுக்கினீங்கன்னா உங்களையும் ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரு, உங்களுக்கும் ஆண்டவர் சுகத்தை கொடுப்பாரு, உங்களுக்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாரு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன போராட்டம் இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை நீங்க தூங்கும் போது கெட்ட கெட்ட கனவுகளா வரலாம், உங்களுடைய வாழ்க்கையில கனவுகள் குடித்து கொண்டு இருக்கலாம், உங்க பிள்ளைகள் திருந்தாமல் இருக்கலாம். அவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணும் போது, அவர்களுக்காக நீங்க பிரேயர் பண்ணும் போது உங்க வீடுகளிலே ஒரு மாற்றங்கள் உண்டாகும், ஒரு சந்தோஷம் உண்டாகும். இங்க வந்திருக்கிற ஊழியக்காரங்க எல்லாம் ஏன் வந்திருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, உங்க பிரச்சனைகளை நீங்க அவங்க கிட்ட சொல்லுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக அவங்க பிரேயர் பண்ணுவாங்க. உங்களுடைய காரியங்களை அவங்க கிட்ட நீங்க சொல்லுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக தன்னுடைய அம்மாவாக, தன்னுடைய அக்காவாக, தன்னுடைய தம்பியாக, தன்னுடைய உறவாக, சொந்தமாக என்று சொல்லி உங்களுக்காக அவங்க ஜெபிக்க இங்க ஆயத்தமா இருக்கிறாங்க. காசு பணம் எதுவுமே வேணாம், ஜெபம் ஃப்ரீ தான், உங்களுக்கு மந்திரிக்கிறது ஃப்ரீ தான். நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக நாங்க ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். இப்போது நாங்க உங்களுக்காக ஜெபிக்க போறோம். இருக்கிற இடத்துல கண்களை மூடி இயேசுவை மாத்திரம் நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். பரிசுத்தமுள்ள நல்ல